ஸோ இது வந்து 10வது அதிகாரமாக இருக்குது. அறத்துப்பாலில் வருது. இயல் வந்து இல்லறவியலில் வந்துட்டு வருது. அடுத்து 6வது குறள், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அதாவது பிறருக்கு நன்மை தர இனிய சொற்களை நம்ம மனதில் நினச்சி சொல்லும் போது அது அவனுக்குள்ளும் நாட்டிலும் வந்து அறத்தை வந்து வளர்க்கும், பாவத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழோட கிளாஸ் 55 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து திருக்குறளோட பார்ட் 20 வந்து பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளில் மொத்தம் நம்ம கிளாஸில் வந்துட்டு 26 பார்ட் வீடியோ இருக்குது. அதில் 20வது பார்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம ஒரு அதிகாரமும் அந்த குறளோட விளக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அதிகாரம், என்ன குறள் விளக்கம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் 1ல் வந்துட்டு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்ட் 1ல் பார்த்துட்டு பார்ட் 2ல் வந்து அன்பு அதிகாரம்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து என்ன அதிகாரம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வினை திட்பம் அப்படின்ற அதிகாரம் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இனியவை கூறல் அப்படின்னாலே என்னென்னா இனிமையான சொற்களை வந்து பேசுறது இல்லைன்னா மற்றவங்கள பார்த்து கூறுறது, அதுதான் வந்துட்டு இனியவை கூறல். ஸோ இது வந்து 10வது அதிகாரமாக இருக்குது. அறத்துப்பாலில் வருது. இயல் வந்து இல்லறவியலில் வந்துட்டு வருது. ஸோ இந்த பால்னா என்ன, இயல்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் பார்ட் 1 வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்சொல்லால் ஈரம் அலை இப்படி இருள்வான் செம்பொருள் கண்டார்வாய் சொல். அதாவது ஒருத்தர் வாயிலேருந்து வர்ற சொல் வந்து அன்பு கலந்ததாகவும் வஞ்சனை அற்றதாகவும் வாய்மையுடையதாக இருந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 2வது குறள், அகன் அமர்ந்து ஈதலின் நன்றி முகம் மலர்ந்து இன்சொலன் ஆக பெறின். ஸோ முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றா அது வந்து மனம் மலர்ந்து பொருளை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதை விட நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்கள ஹாப்பி ஃபேஸோடு நம்ம வந்து பார்த்து பேசுகிறது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட பெரிய விஷயம் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது குறள், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை நம்ம பார்க்கும்போது வந்து அவங்கள வந்துட்டு ரொம்ப ப்ளீஸிங்காக இனிமையாக வந்து பார்த்து உள்ளத்துலேருந்து நம்ம இனிய சொற்களை சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்வாருக்கு. அதாவது யாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுகிறவங்களுக்கு வந்து துன்பம் அப்படின்ற வறுமையே வராது அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஜூலை 1ல் இருந்துட்டு குரூப் 2ஓட டெஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த பிளானில் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து வைப்பேன், 50 questions அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளானில் வந்து கவர் ஆகும். இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 399 வரும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக. நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த 5வது குறள், பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. ஸோ ஒருத்தவங்களை வந்து விஷ் பண்ணுறது, அதாவது வணக்க முடியவர்களாக இருக்கிறதும் இன்சொல் இனிமையான சொற்களை பேசுகிறவங்களும் அதுதான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அணிகலனாக இருக்கே தவிர்த்து மற்ற அணிகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தேவையில்லை, அதெல்லாம் அணிகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்னமெண்ட்ஸ்லாம், அதாவது கம்மல், செயின், இதெல்லாம் வந்துட்டு ஒரு அணிகலன் கிடையாது. நம்ம இனிமையான சொற்களை வந்து பேசுகிறது தான் வந்து அணிகலன்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 6வது குறள், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அதாவது பிறருக்கு நன்மை தர இனிய சொற்களை நம்ம மனதில் நினச்சி சொல்லும் போது அது அவனுக்குள்ளும் நாட்டிலும் வந்து அறத்தை வந்து வளர்க்கும், பாவத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது குறள், நயன் இன்றி நன்றி பயிக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நன்மை தரக்கூடிய அந்த சொற்கள் வந்து அது கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பண்புள்ள சொற்களாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அடுத்து 8வது குறள், சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பிறருக்கு மனதளவுல கூட துன்பம் தராத இனிய சொல் ஒருவருக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் இன்பம் தரக்கூடியதா காணப்படும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபீஸ் வரும். ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் 25 அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்து 9வது குறள், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கோலோ வன்சொல் வழங்குவது. நம்ம பிறரை பார்த்து ஒரு இனிய சொற்களை சொல்லும் போது அது அவங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியதா இருக்கு. ஸோ அந்த இன்பத்தை தருது அப்படின்னு உணர்ந்த ஒருத்தர் பிறருக்கு துன்பம் தரும், அடுத்து பேசுறனால அவனுக்கும் துன்பம் தரும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு. ஸோ இனிய சொற்கள்லாம் இருக்கும்போது எதுக்கு கடுமையான சொற்களை கூறுறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி கூறுறது எப்படி இருக்கான், கனி இருக்கிற ஒரு மரத்துல போயிட்டு காய்களை பறித்து தின்ற மாதிரி இருக்கு. ஸோ கனி இருக்கும்போது நம்ம காயை சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி தான் இனிய சொற்கள் இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி கடுமையான சொற்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த அதிகாரம் இனிமையான சொற்கள், பயன் தரக்கூடிய நன்மை சொற்களை பேசணும். மற்றபடி துன்பம் விளைவிக்கக்கூடிய, மற்றவங்கள வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், வஞ்சனையுள்ள வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது அப்படின்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இனியவை கூறல் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.